Taste the Daily. தேனி மாவட்டம் செம்பட்டி அருகே தனியார் ஏடிஎம்முக்கு பணம் கொண்டு சென்றவரிடம் இருந்து 29 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே 4 பேர் பிடிபட்ட நிலையில் பணம் கொள்ளை போனதாக நாடகமாடிய நாகார்ஜுன் மற்றும் கார்த்தீஸ்வரன் ஆகியோர் பிடிபட்டனர். ஏடிஎம்மில் பணம் வைக்க சென்ற நாகார்ஜுன் தனது நண்பர்களுக்கு தகவல் கூறி தனது இருசக்கர வாகனத்தை பின்தொடர வைத்து பணத்தை கொடுத்துவிட்டு தன்னை கத்தியை காட்டி மிரட்டி கொலை செய்து விடுவதாக கூறியது தெரியவந்தது. இந்த நிலையில் பிடிபட்ட நாகார்ஜுனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை உரிய பாதுகாப்பு இன்றி பைக்கில் அழைத்துச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோட்டில் கஞ்சா கடத்தி வந்த இளைஞரை பிடித்து அவரிடம் இருந்த 9.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை நடைபெற்றது. அப்போது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த தில்லைவேந்தன் என்பவர் ஈரோடு பகுதி இளைஞர்களிடம் விற்பதற்காக கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 9.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் விடிய அரசின் நிர்வாகத்தில் கஞ்சா புழக்கம் காரணமாக தமிழக இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.